மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சென்னை கோயம்பேட்டில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் சந்தித்து பேசினர். தொடர்ந்து வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராகிய நான் தலைமை தாங்குகிறேன். இந்த மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் எங்கள் அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளருமான எனது ஆர்வீர் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள். அந்த மாநாட்டில் முதல்வர் வேட்பாளராக சகோதரர் விஜயகாந்த் அவர்களை அறிவிப்பதும் அதுவரை தயாராகி இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல், முதல் பட்டியல், இந்த 5 கட்சிகளின் சார்பில் முதல் பட்டியல் அன்றைக்கு அங்கே வெளியிடப்படும். மாநாட்டு உரைகளை 5 கட்சிகளினுடைய தலைவர்களும் நிகழ்த்துவார்கள். லட்சக்கணக்கானவர்கள் திரளப்போகிற இந்த மாநாடு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. நடைபெறப் போகிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணி பிரமிக்கத்தக்க வெற்றியை பெறப்போகிறது. 1967க்கு பின்னர் இமாலய வெற்றியாக, ஜனநாயக வெற்றியாக, ஊழலை ஒழித்து, மது கொடுமையை ஒழித்து ஒரு கூட்டணி அரசு அமைந்து வெளிப்படையான அரசாக விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் அனைவரின் நலனையும் பாதுகாக்கிற அரசாக அது திகழும். இந்த அரசு அமைந்த பிறகு வேலையில்லா திண்டாட்டம் நீக்கப்படும், லோகாயுக்தா சட்டம் நிறைவேற்றப்படும், அதிமுக, திமுக மந்திரிமார்களும் கட்சியினுடைய முக்கியஸ்தர்களும் அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளையடித்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மக்கள் மன்றத்தில் ஏலமிடப்படும். அது மட்டுமல்ல, இந்த இதுவரை எந்தெந்த பிரச்சனைகளில் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவற்றையெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம். உதாரணத்துக்கு, போலீஸ்காரர்களை ரோட்டிலே விஐபிகளுக்கு காக்க வைக்கிற நிலைமை இருக்காது. அது முதலமைச்சர் முதல் யார் வந்தாலும் சரி, பாதுகாப்புக்கு தேவையான 2-3 வாகனம் போகலாமே தவிர ரோட்டிலே விடிய விடிய போலீஸ்காரர்களை காக்க வைக்கிற அந்த வழக்கம் இருக்காது. அது மட்டுமல்ல, இந்த வரப்போகிற இந்த தேர்தலில் ஊழல் பணத்தை வைத்து ஜெயித்து விடலாம் என்று அதிமுகவும் திமுகவும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றன. அது இம்முறை நடக்காது. கண்காணிப்பு படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த தேர்தல் மிக வித்தியாசமாக தேர்தலாக இருக்கும். இன்றைக்கு விவசாயிகள், அனைத்து விவசாயிகளுடைய கூட்டு இயக்கத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் தெய்வசிகாமணி அவர்கள் தலைமையில் சகோதரர் விஜயகாந்த் அவர்களை சந்தித்து 5ஆம் தேதி அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கின்ற ரயில் மறியல் போராட்டத்திற்கு ஆதரவு கேட்டார்கள். ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைமையோடு கலந்து பேசி மக்கள் நல கூட்டணியில் அங்க வகிக்கும் கட்சி தலைவர்களால் கலந்து ஆலோசித்து ஒரு அறிக்கை தந்திருக்கிறோம். இந்த விவசாயிகள் கூட்டு இயக்கத்தினுடைய கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். ரயில் மறியல் போராட்டத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம். கடன் வசூல் என்ற பெயரில், அது தேசிய வங்கிகளாகட்டும், கூட்டுறவு நிறுவனங்களாகட்டும், தனியார் நிதி நிறுவனங்களாகட்டும், அந்த வசூல் வேலை கூடாது, ஜப்தி நடவடிக்கை கூடாது. 3 விவசாயிகள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டார்கள் என்றால் இந்த 3வரையும் சாகடித்தது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பற்ற போக்கு எங்கு நாங்கள் கண்டனம் செய்திருக்கிறோம். எனவே ஏப்ரல் 5ஆம் தேதி போராட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் பங்கேற்கும். எந்தெந்த மாவட்டத்தில் யார் யார் கலந்து கொள்வார்கள் என்பது விரைவில் தெரிவிக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மிக முக்கியமான ஒன்று, திருச்சியில் பிப்ரவரி 14ஆம் தேதி மக்கள் அதிகாரம் அமைப்பு மதுவை ஒழிப்பு மாநாடு நடத்தினார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்றார்கள். அதற்கு 1 மாதம் கழித்து மார்ச் 26ஆம் தேதி
அதனுடைய அது கலந்து கொண்ட தலைவர்கள் மீது 124A தேச துரோக குற்றச்சாட்டின் பேரில் ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய குற்றச்சாட்டின் பேரில் இந்த கேடுகட்ட ஜெயலலிதா காவல்துறை வழக்கு போட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே ஏற்கனவே நாட்டுப்புற பாடல்களை பாடி கைது செய்யப்பட்ட ஊரெல்லாம் ஜாராயம் என்று ஜெயலலிதாவை பற்றி பாடியதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்ட கோவனும் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த வழக்கு போடப்பட்டிருப்பதை கடுமையாக கண்டிக்கிறோம். இது ஒரு எதேச்சாதிகார அரசு. ஆட்சியை இழக்கப் போகிற நேரத்தில் அக்கிரமத்தில் ஈடுபடுகிறார்கள். இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். மக்கள் அதிகாரம் எழுப்பிய கோரிக்கை அனைத்தையும் நாங்களும் ஆதரிக்கிறோம். மதுவை ஒழிப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இலங்கைக்கு போர்க்கப்பல்கள் 2 கப்பல்கள் வந்து வழங்கியிருக்கிற இந்திய அரசின் துரோகத்தை கண்டிக்கிறோம். காவிரி ஆற்று பிரச்சனையில் மேகதாட்டுவிலே அணை கட்டுவதற்கு பாட்டல் நாகராஜ் தலைமையிலே பூமி பூஜை போட கர்நாடக மந்திரிகள் தான் அதை ஏவி விட்டார்கள். மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் சதானந்த கவுடா உட்பட சட்டவிரோதமாக தமிழகத்துக்கு கேடு செய்கிற விதத்திலே இந்த வேலையில் ஈடுபட்டிருப்பதை நரேந்திர மோடி சர்க்கார் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்துக்கும் தமிழர்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் மன்னிக்க முடியாத துரோகம் செய்கிறது என்று நான் மோடி அரசை குற்றம் சாட்டுகிறேன். ஜெயலலிதா அரசு நீதிமன்றத்தில் வாதாடவே இல்லை. இந்த காவிரி பிரச்சனை வழக்கு ஜூன் 19க்கு ஒத்தி போடப்பட்டு விட்டது. அதை கண்டுகொள்ளவே இல்லை. ஜெயலலிதா மீது இருக்கக்கூடிய வழக்கை விசாரிப்பதற்கு 100 வக்கீல்களை கொண்டு போய் நிறுத்தினார்கள். கத்தி தலைக்கு மேல் தொங்குகிறது. தீர்ப்பு எப்பொழுது வரலாம் இந்த சொத்து குவிப்பு வழக்கில்? எனவே ஆடி கலங்கி போயிருக்கிறது அதிமுக கூடாரம். திமுக வட்டாரம் ஏற்கனவே அவர்கள் ஆள் பிடிக்கிற வேலையிலே இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். கட்சி ரொம்ப நொறுங்கி போயிருக்கிற நிலைமையில் தேமுதிக ஒரு மாவட்ட செயலாளர் பிடித்துக் கொண்டு போய் அறிக்கை விட வைத்திருக்கிறார்கள். எங்க கட்சியில 4-5 பேரை கூட்டி போறாங்க. அங்க கட்சி 10 மடங்கு பலமாயிருச்சு. ஆகவே 2 பேரும் முறை ஆட்சிக்கு வர முடியாது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டவுடன் 19ஆம் தேதி அவர் முதலமைச்சர் என்பதை நாடு அறிகிற விதத்திலே நாங்கள் வெற்றி பெறுவோம். அது நாங்கள் முடிவு பண்ண தேர்தல் அறிக்கை தயாராகிட்டு